கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவெடுத்து வாசிப்போம். நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனம். வெறுமை ஆக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போ இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை எடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போ இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்த உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. என்ன ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையில பேச போறார், அவர் எனக்கு எதை குறித்து சொல்ல போறான்னு சொல்லி உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி ஆவலோடு எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு காத்திருந்து வந்த உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. உங்களுடைய ஜீவன் நிறைந்த வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை பொது வெளிப்படட்டும். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் முழுவதும் உங்களுடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆட்கொண்டு நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் தருவார் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். வாசித்த வேத பகுதியில கர்த்தர் யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டார். வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டார். உங்க வாழ்க்கையில வெறுமையாக்குறவர்கள் கடந்து வந்து வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை இருந்து உங்க திராட்சை கொடிகள், அதாவது உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய நற்பெயர், உங்களுடைய நற்களஞ்சியங்கள், ஆமை, இதெல்லாவற்றையும் எடுத்து போட்டால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் மகிமையை நான் திரும்பி வர பண்ணினது போல நான் இஸ்ரவேலுடைய மகிமையும் திரும்பி வர பண்ணுவேன். இஸ்ரவேலர் அப்படி சொன்னா அந்த இடத்துல உங்களை கர்த்தர் குறிக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு எதிராக, உங்க குடும்பத்துக்கு எதிராக, உங்க பிசினஸ்க்கு எதிராக, உங்க பொருளாதாரத்துக்கு எதிராக, உங்க வேலைக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி ஒருவேளை அதை கெடுத்து போட்டால், அதை வெறுமையாக்கி இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் அதே இடத்துல, மீண்டும் அதே ஸ்தானத்துல, மீண்டும் அதே நிலையில நான் திரும்பவும் ஒன்னை நான் உயர்த்தி வைப்பேன். அல்லே சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நினைவுதான் ஏசாயா 49:23 கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த வருஷத்துல அதிகமாய் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எதெல்லாம் இழந்தோமோ, எதெல்லாம் நம்மளை விட்டு தூரம் போச்சோ, எதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போச்சோ, எதெல்லாம் நம்மிடத்திலிருந்து எடுத்துட்டு போனாங்களோ, அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மறுபடியும் திரும்பவும் கர்த்தர் நம்ம கையில கொடுத்து நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை நினைப்பீர்கள், சொல்லியிருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம், ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என்னுடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்னுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா, என் பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா, இந்த கையினால எவ்வளவு லட்சங்களை நான் சம்பாத்தியம் பண்ணினேன்னு தெரியுமா. இன்னைக்கு அது எதுவுமே இல்லை, எல்லாம் போயிருச்சு. எப்படி இந்த நஷ்டம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எப்படி இதெல்லாம் என்னை விட்டு தூரம் போச்சுன்னு தெரியல, இதெல்லாம் எப்படி நான் இழந்தேன்னு எனக்கு தெரியல. அல்ல சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு அன்னைக்கு மாதிரி உள்ள நிலை எனக்கு இல்லை, அன்னைக்கு மாதிரி நான் உயர்ந்த இடத்துல இல்லை. இன்னைக்கு என்னுடைய நிலைமை ரொம்ப கஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான குறைகள், பலவிதமான குறைவுகள். இன்னைக்கு நான் முற்றிலும் நெருக்கப்பட்ட நிலையில இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு காலத்துல நான் அப்படி நல்லா இருந்த ஒரு குடும்பம், நல்லா இருந்த ஒரு மனுஷனாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு காலத்துல முந்தைய நாட்களில் ஆமென் ஸ்தோத்திரம் நல்லா இருந்துட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம நீங்க உட்கார்ந்து இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த நல்ல காலங்களை, ஆமென், நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல நிலைமைகளை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி கரங்களை வைத்து அல்லே சொல்லுவோமா? நம்புறவங்க கரங்களை வைத்து அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மறுபடியும்
திரும்பவும் நான் தருவேன். பாருங்க, வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். அதாவது மோசையிடம் கர்த்தர் சொன்னார், நீ ஆமென் நான் இருக்கும் இடத்துல, அதாவது சீனாய் மலையில நீ வந்து எனக்காக காத்திருந்து ஜெபம். அங்க தேவன் சொன்னபடி மோசே 40 நாள் அவன் இரவும் பகலும் அந்த சீனாய் மலை உச்சியில அவன் இருந்து ஜெபம் பண்ணும்போது, ஜெபத்தின் முடிவு நாட்களில கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க கை கொள்ள வேண்டிய அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய 10 கற்பலைகளை எழுதி மோசைக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா. ஆனால் மோசே அந்த 2 கற்பலைகளை 10 கற்பனைகள் அடங்கிய அந்த 2 கற்பலைகளை சுமந்து கொண்டு மலையிலிருந்து கீழே ஆமென் அடிவாரத்துக்கு இறங்கி வரும்போது அங்கே கேட்கப்பட்ட சத்தம், அங்கே அவன் பார்த்த காட்சி ஆமென் அவனை ரொம்ப கோபத்துக்கும் ரொம்ப ஆத்திரத்துக்கும் உட்படுத்தினது. 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் இருந்து மோசே விலகி இருந்ததுனால, ஜனங்கள் ஆமென் மோசே வராததுனால, 40 நாள் தாமதப்பட்டதுனால ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆரோனிடம் வந்து மோசே மரித்து போய் விட்டார். மலையில் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனவே எங்களை வழி நடத்துறதுக்கு ஆளு வேணும், எங்களுக்கு ஒரு தலைவன் வேணும், எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும். மோசே இருந்தா அதை செஞ்சிருப்பான். ஆனா மோசே இங்க இல்லையே, அதனால நீங்க எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வம் என்று சொல்லுகிற அவன் கஞ்சி குட்டியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு விக்கிரகத்தை செய்யும்படி அங்கே ஆரோனை நிர்பந்தித்தார்கள். ஆரோன் அவங்களுக்கு பயந்து அவங்களுடைய பொன் உடைமைகள் எல்லாம் வாங்கி அதை நெருப்புல போட்டு உருக்கி ஒரு கஞ்சி குட்டியை செய்து அதுதான் உங்களுடைய தெய்வம் என்று சொன்னதுனால ஜனங்கள் எல்லாரும் அந்த கஞ்சி குட்டிக்கு முன்னாடி அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி அவன் குடித்து வெறித்து அவர்கள் நடந்து கொண்ட விதம், ஆடல் பாடல் சத்தம் என்று சொல்லி அவங்க ஒரு பரிசுத்த குலைச்சலோடு நடந்து கொண்ட அந்த காட்சியை அந்த மோசே பார்த்தபோது அவனுக்கு கோபம் வந்தது, அவனுக்கு ஆத்திரம் வந்தது. தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த 2 கற்பலைகளை அப்படியே அந்த இடத்துல அவன் எரிந்து, அந்த விக்கிரகத்தினர் எரிந்து அதை உடைத்து போட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கரங்கள் தலை சொல்லுமா. தேவன் தன்னுடைய கரத்தினாலே எழுதி கொடுத்த கற்பனைகள் அடங்கிய 2 கற்பலை உடைஞ்சு போச்சு. ஆனா வேதம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மோசேயுடைய கர்த்தர் சொன்னார், திரும்பவும் 40 நாள் நீ என்னுடைய சமூகத்துக்கு வா, மலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. நீ உடைத்து போட்ட அந்த 2 கற்பலைக்கு இணையா இன்னும் 2 கற்பலை நான் கற்பனைகளை எழுதித்தாரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கற்பனைகளை எழுதி கொடுத்தார். கரங்களை விட்டலே சொல்லுவாங்க. மோசையின் கோபத்தினாலே, மோசையின் ஆத்திரத்தினாலே தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகளை உடைத்த போது கூட திரும்பவும் இறக்கப்பட்டு அதே போல 2 கற்பலைகளை அவர் கற்பனைகளை எழுதி மோசையின் கையில கொடுத்தார். இன்றைக்கும் உங்க கோபத்தினால, உங்க ஆத்திரத்தினால, ஆமென் உங்களுடைய புத்தீனத்தினால தேவன் தந்த ஆசீர்வாதத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை, தேவன் உங்களுக்கு கொடுத்ததான உயர்வை நீங்க இழந்திருக்கலாம். ஆமென் அல்லேலூயா சொல்லுமா. பிசினஸை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், ஏன் வாழ்க்கையை கூட நீங்க இழந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் மறுபடியும் திரும்பவும் அதை நான் தருவேன். கரங்களை உயர்த்தலே சொல்லுமா. நீ திரும்பவும் என் சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபிப்பான்னு சொன்னார். உன் கோபத்தினால, உன் ஆத்திரத்தினால நீ நஷ்டப்பட்ட, நீ தூக்கி எறிந்து உடைத்து போட்ட அந்த வேலையை, அந்த உயர்வை, அந்த வாழ்க்கையை, அந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் நான் உனக்கு தருவேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கர்த்தர் சொன்னார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் திட்டவும் தெளிவுமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருக்கோம். கோபமும் ஆத்திரமும் வரும்போது நாம் இழக்கிற ஆசீர்வாதத்தில் பிரதானம் ஆவிக்குரிய நன்மைகளை இழக்கும், தேவ பிரசன்னத்தை இழக்கும், தேவனுடைய கண்ணீர் நிறைந்த ஜீவியத்தை நம்ம இழக்கணும், தேவன் தருகிற நல்ல சுபாவங்களை இழக்கும். ஆமென் அல்லேலூயா சொல்லுமா. இப்படி கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் ஆமென் உங்களை விட்டு தூரம் தள்ளப்பட்ட, உடைத்து போடப்பட்ட ஆமென் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். வேதத்தில் ஒரு 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம், அதுல 29வது வசனத்தை ஒரு இடத்தில் வாசிப்போம். தானியேல் 4வது அதிகாரம் 29வது வசனம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிச்சு, மனுஷனிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அல்லே சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நேபுகாத்நேச்சாரை குறித்து அதிகமாய் நம்ம வாசிக்க முடியும். பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய அரசன் நேபுகாத்நேச்சார். அவன் ஒரு பெரிய ராஜா. அவன் எங்கெல்லாம் படையெடுத்து போறானோ அங்கெல்லாம் வெற்றி வாங்க சூடுவான். அவன் படையெடுத்து வாரான், அவனுடைய படைகள் தன் நாட்டுக்கு எதிராக படையெடுத்து வருதுன்னு ராஜாக்கள் கேள்விப்பட்டா அவனுக்கு ஒரு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த மக்களுக்கு இந்த அரசு இந்த ராஜ்யத்துக்கு இல்லை. உடனே போய் சரண்டர் ஆயிடுவாங்களாம், அடிமையாயிருவாங்களாம். நீங்க சொல்றாங்க கேட்கிறோம் அப்படி சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு கம்பீரமான, அப்படிப்பட்ட ஒரு வீரம் நிறைந்த ஒரு அரசன் தான் நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் வேதத்தை நம்ம வாசித்தபடி 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில என்ன செய்து கொண்டிருந்தாராம்? உலாவிக் கொண்டிருந்தாராம். அப்படி உலாவிக் கொண்டிருக்கும் போது அவன் கட்டின அந்த ஸ்தோத்திரம், அந்த பாபிலோன், அதாவது ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, அவன் கட்டி வைத்த அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பார்த்து அவன் பெருமை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னா, அதாவது ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. சொன்ன உடனே தன் நிலையிலிருந்து அவன் தள்ளப்பட்டான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பெருமை நாவி அவனுக்குள்ள வந்ததுனால அடுத்த ஒரு செகண்ட் கூட அவன் தன் ராஜ்ய பார்த்து இருக்க முடியாத அளவுக்கு அவன் தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுது, நீ இப்படி சொன்னதுனால, நீ இப்படி நினைச்சதுனால கர்த்தர் உன் ராஜ்ய பாரத்தை உன்னை விட்டு நீக்கினார். நீ மனுஷனத்திலிருந்தும் தள்ளப்பட்டு போனாய். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவன் நாடுகளில் வெளிகளில அவன் திரிந்தான். மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அங்க வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரம், அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய நிலைமை எப்படி மாறிச்சு பாருங்க. 33வது வசனம், அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடம் நிறைவேறிச்சு. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையை கழுகுடைய இறகை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவ்வளவு கம்பீரமான ஒரு மனுஷன், அவ்வளவு ஒரு வீரமான ஒரு அரசன். இப்போ ராஜ்ய பாரத்தில் நீக்கப்பட்டது மட்டும் இல்லாதபடி ஜன கூட்டத்திலிருந்து மனுஷ இனத்திலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்துக்கு ஒப்பாக அவன் மாற்றப்பட்டு போனான். மாடுகளை போல புல்ல மேய்ந்தான், பட்சிகளை போல கை நகம், ஆமென், தலை முடியெல்லாம் ஸ்தோத்திரம் கழுகுட ரெக்கைகளை போல ஆமென் மாறிச்சு. கரங்கள் தள்ளி சொல்லுமா, வேதம் சொல்லுகிறது, ஆமென், இஸ்ரவேல் யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேல் மகிமை நான் திரும்பி வர பண்ணுவேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா சொல்லுமா. தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு, தன்னுடைய நிலையை விட்டு தள்ளப்பட்ட அந்த நேபுகாத்நேச்சரை திரும்பவும் கர்த்தர் அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து சேர்த்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, உங்களுடைய பெருமையினால, உங்களுடைய கோபத்தினால, உங்களுடைய ஆத்திரத்தினால, ஆமென், ஸ்தோத்திரம், நான் சம்பாதித்தது அல்லவா, இது என்னுடைய கைபலனாய் வந்ததல்லவா, இது என்னுடைய திறமையினால் வந்ததல்லவா, நான் இது பரீட்சை எழுதி நேடின வேலை அல்லவா, இப்படி சுய 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 பெருமையினால நீங்க நினைத்ததுனால ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு நீக்கப்பட்டு போயிருக்கலாம். நீங்க அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற உங்க மேல இறக்கப்பட்டு மறுபடியும் மறுபடியும் அதே ஸ்தானத்துல, மறுபடியும் அதே வேலையில நான் திரும்பவும் நான் உட்கார வச்சிருவேன். அல்லேலூயா. அதே தானியேல் 4வது அதிகாரத்துல நீங்க பார்த்து பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 34 அந்த நாட்கள் சென்ற பின்பு
என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே அவனை மதிக்கல, எந்த பிரபுக்கள் அவனை வந்து பார்க்கல, எந்த மந்திரிகள் அவனை வந்து பார்க்கல, எந்த மனுஷன் வந்து பார்க்கல. ஒரு காலத்துல நேபுகாத்நேச்சார் வாரார் அப்படி சொன்னாலே படைய நடுங்கிரும். ஆமென், பிரபுக்கள் நடுங்குவாங்க, மந்திரிகள் நடுங்குவாங்க, ஜனங்கள் நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருந்த அந்த மனுஷன் இப்ப மாடுகளை போல புல்ல மேய்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட போது யாருமே அவனை வந்து பயப்படல, அவனை வந்து யாரும் பார்க்கல. அல்லேலூயா சொல்லுமா? அவனை நிராகரித்தார், அவனை தள்ளுண்ட போனவங்களா நினைச்சாங்க. எந்த மனுஷனும் வந்து அவனை பார்க்கல. வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நிலையில இருந்துகிட்டு தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தன்னுடைய பிள்ளையை உணர்ந்து வானத்தை நோக்கி பார்த்தான்னு வேதம் சொல்லுகிறது. வானம் என்பது கர்த்தர், உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்தை நோக்கி அவன் பார்த்த போது அவனுக்கு புத்தி திரும்ப வந்ததுன்னு வேதம் சொல்லுது. கரங்கள் தலையை சொல்லுமா? புத்தி திரும்ப வந்ததுனால என்ன நடந்துருச்சு? ஆமென், ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க 37வது வசனம். ஆகையால் தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினான். அல்லேலூயா சொல்லுமா? அவனுக்கு ஒரு மனம் திரும்புவது வருது, அவனுக்கு ஒரு அவன் தேவ சமூகத்துல ஒரு இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப அவன் எழுதுறான், அகந்தையா நடக்கிறவங்களை கர்த்தரால தாழ்த்த முடியும். கரங்க தள்ளி சொல்லுமா? அதுக்கு முந்தின வசனம் 36. அவ்வேளையில என் புத்தி எனக்கு திரும்பி வந்து என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இவன் எப்போ தேவ சமூகத்தை விட்டு ஆமென் ராஜ்ய பாரத்தை விட்டு தள்ளப்பட்டானோ அப்பவே முகக்கலை இழந்து போனான். அதை சொல்லுங்க, ராஜ்யபார மேன்மை அவனை விட்டு மாறி போச்சு, மகிமை அவனுக்கு நீங்கி போச்சு, முகக்கலை அவனை விட்டு மாறி போச்சு. ஆனா மீண்டும் தேவன் அவனை அதே ஸ்தானத்துல வைத்த போது, அந்த புத்தி அவனுக்கு வந்த போது வேதம் சொல்லுகிறது, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன தேடி வர வேண்டிய நாட்கள் வரப்போகுது, நம்மளை தேடி வரக்கூடிய நாட்கள் வரப்போகுது, சபையை தேடி வரக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. மந்திரிமார்களும் ஆமென் பிரபுக்களும் எஸ் மீண்டும் நேபுகாத்நேச்சாரை தேடி வந்தாங்க. கரங்களை சொல்லுமா? உயர்ந்த இடத்துல இருந்த போது நிறைய பேர் உங்களை தேடி வந்திருப்பாங்கல்ல, நிறைய பேர் உங்க சூழ்ந்து நின்றுப்பாங்கல்ல. அந்த உயர்ந்த இடத்துல இருந்து நீங்க தள்ளப்பட்ட போது ஒருத்தங்க கூட உங்க பக்கத்துல வந்திருக்க மாட்டான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற இந்த வருஷத்துல ஆமென் இந்த நாட்கள்ல ஆமென் மீண்டும் மீண்டும் இஸ்ரவேல் மகிமை திரும்பி வர பண்ணுவா, யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணுவா. அப்படி உங்களுக்கு அந்த மகிமை திரும்பி வர பண்ணும்போது மீண்டும் அதே ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களும் மந்திரிமார்களும் எப்படி அந்த நேபுகாத்நேச்சாரை தேடி வந்தாங்களோ அதே போல உங்களை விட்டு தூர போன சொந்தங்கள், உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள், உங்களை விலகி போனதான ஆமென் மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? திரும்பவும் அதே ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துவார். வேதத்துல வாசிக்கிற மந்திரிமார்களும் என் பிரபுக்களை என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், என் அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுமா? ஏற்கனவே அதிக மகத்துவம், இப்போ இரண்டாவது ஆண்டவர் அவனை புதுப்பித்து வச்ச போது அதிக மகத்துவம். அல்லேலூயா சொல்லுமா? நம்புறீங்களா? திரும்பவும் தருவார் நம்புறீங்களா? மறுபடியும் தருவார் நம்புறீங்களா? எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு தூரம் போச்சோ அதை திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமா, யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுது போல இஸ்ரவேல் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். ஆமை, வெறுமையாக்குறவர்களை வெறுமையாக்கி அவங்களுடைய திராட்சை கொடிகளை ஆமை அழித்து போட்டான். ஆமை, நல்ல சொல்லும் 7 வருஷம் நேபுகாத்நேச்சார் வெறுமையாக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு ராஜ்யம் கிடையாது, ராஜாக்களும் கிடையாது, மந்திரியும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது, நாடும் கிடையாது, குடிமக்களும் கிடையாது, வெறுமையாக்கப்பட்டது. அவனுடைய திராட்சை தோட்டங்கள் அவன் அழித்து போடப்பட்டது. ஆனா மீண்டும் அதே மகிமையில கர்த்தர் நேபுகாத்நேச்சார் நிலைநிறுத்தினார். அதற்கு அவன் செய்த ஒரு காரியம், வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தது. நீங்க இழந்து போன வேலை உங்களுக்கு வேணும்னா, இழந்து போன வீடு உங்களுக்கு வேணும்னா, இழந்து போன இடம் உங்களுக்கு வேணும்னா, இழந்து போன சொத்து உங்களுக்கு வேணும்னா, இழந்து போன வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா, நீங்க பார்க்க வேண்டியது வானத்துக்கு நேர. கரங்களை உயர்த்தி சொல்லுமா?
எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் நேரெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பரலோகத்தின் தேவனை நீங்க நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னா கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். கரங்களை தள்ளி சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு வாசி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். சீரிய ராஜாவின் படத்தலைவனாகிய நாகமான் என்பவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவரோ குஷ்டரோகியாக இருந்தார். அல்லேலூயா. இரண்டாவது இங்க ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அவனுடைய பேர் நாகமா. இங்க நேபுகாத்நேச்சர் என்றான ஒரு அரசன். இங்க ஒரு அரசனுக்கு கீழே இருக்கிற ஒரு பிரபு, ஒரு மந்திரி, ஒரு படை தளபதி அந்த நாகமா. இவனுடைய குணாதிசயம், இவனுடைய தன்மை என்னன்னா, இவனுடைய நாட்களில் சீரியாவுக்கு நிறைய ரட்சிப்பை கர்த்தர் நாகமான் மூலம் கட்டளையிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பலசாலி, அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி, ஞானமா யூகித்து புத்தியா யுத்தங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு படைத்தளபதி. இவன் 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 தலைமையில படைகள் புறப்பட்டு போச்சு அப்படின்னா அங்க ஜெயந்தான். அந்த ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனுஷன், நல்ல ஒரு கனத்துக்குரிய ஒரு மனுஷன், நல்ல ஒரு கௌரவம் படுத்துக்கிற ஒரு மனுஷன். நாகமான் அப்படின்னா அந்த அரசவையில முக்கியத்துவம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஏன்னா அவனுடைய திறமை, அவனுடைய செயல்பாடு அப்படி. இப்போ இப்படிப்பட்ட நிலையில இருந்த அந்த மனுஷனுக்கு நீடித்து அந்த நிலையில இருக்க முடியல. நடுவுல ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு. அது குஷ்டரோகம். அல்லேலூயா சொல்லுமா? எல்லாராலும் அருவருக்கப்படுகிற, எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு கொடிய நோய் குஷ்டரோகம். அது எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அவன்கிட்ட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க, அவனை பேசிக்கொள்ள மாட்டாங்க, அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்போ நாகமானா அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் போல அப்படி ஜொலிச்சவன் இப்போ குஷ்டரோகத்தினால இருண்டு போச்சு அவனோட வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி, நல்லா உயர்த்தி. நீங்களும் அப்படித்தானே, நம்மளும் அப்படித்தானே. ஒரு சில நேரங்கள்ல நல்ல பிரகாசிச்சிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா? ஏதோ நம்மளோட வாழ்க்கையில ஏற்பட்டதுனால இன்னைக்கு இடிந்து போய் நொறுங்கி போய் இருள் சூழ்ந்து இன்னைக்கு முடங்கி போய் இருக்கிறோம்ல, இருக்கிறீங்கல்ல? இந்த நாகமானம் அப்படிதான். ஒரு நாள் ஒரு காலத்துல நாகமானம் எல்லாரும் தேடினாங்க. ஒரு யுத்தமா உடனே அரசவையில் ஒரு ரிப்போர்ட் வரும், நாகமான கூட்டிட்டு வா. இப்ப அந்த அரசவையில நாகமான் என்ற பெயரே கேட்கப்பட முடியல. நாகமான் என்றதான ஒரு பேரே யாருடைய மனதிலும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாராலும் மறக்கப்பட்டு போச்சு அந்த பெயர், அந்த மனிதன். காரணம் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பலவீனம். அல்லே சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தைல குப்பில இருக்கிற அந்த பரிமளத்தை முழுவதும் நாரி கெட்டு போக பண்ணும் சொன்னது போல என் வாழ்க்கையில விழுந்த அந்த செத்தை, அந்த குஷ்டரோகம் என்ற செத்தை அவன் வாழ்க்கை முழுவதையும் இருளடிச்சு போச்சு. கரங்களை சொல்லுவா. அன்பு தெய்வ பிள்ளையே, ஒரு காலத்துல உங்க குடும்பம்னா, ஒரு காலத்துல உங்க அப்பா அப்படின்னா, உங்க அம்மா அப்படின்னா, உங்க அண்ணன் அப்படின்னா, நான் அப்படின்னா, அப்படி ஒரு பேரும் புகழும் ஆமென் சமுதாயத்துல, ஊர்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வசிக்கிற இருப்பிடத்துல நமக்கு இருந்திருக்கும். ஸ்கூல்ல காலேஜ்ல நம்ம பேர் சொன்னாலே அப்படி ஒரு மகிமை இருந்திருக்கும். ஆனா ஏதோ ஒரு செயல் நம்மளோட வாழ்க்கையில நேரிட்டதுனால இன்னைக்கு எல்லாமே இழந்து ஆமென் எல்லாமே தகர்ந்து ஒரு இருள் சூழ்ந்த நிலையில ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் திரும்பவும் அதே பேரையும் அதே புகழையும் நான் தருவேன். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே பேர் கர்த்தர் உங்களுக்கு தருவார், அதே புகழை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமா, நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன என் சேனையின் கர்த்தர் திரும்பவும் அதே புகழ்ச்சியை அதே மகிமையை சிறந்திருக்கும்படி செய்வார், அதை தருவார். அல்லேலூயா. இந்த நாகமா ஆமென் வீட்டில் முடங்கி போய் அவனுடைய பேர் போச்சு, அவனுடைய புகழ் போச்சு, அவனுடைய மகிமை அவனை விட்டு அச்சு போச்சு. வேதம் சொல்லுகிறது, அவன் வீட்டுல வேலைக்காரியாக வந்து சேர்ந்த இஸ்ரவேல் பெண், ஒரு சிறு பெண், அடிமை பெண். ஆமென். அவளுக்கு வேலைக்காரியாக அங்க வேலை பார்த்து
அந்த வேலைக்காரியான அந்த சிறு பெண், அந்த எஜமாட்டி, அதாவது நாகமானுடைய மனைவி சொன்னா, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி அங்கே என் ஆண்டவன் போவான் அப்படின்னா அவர் அவருடைய குஷ்டரோகத்தை தீர்ப்பார். கரங்களை உயர்த்தல்ல சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், நேபுகாத்நேச்சர் திரும்பவும் பழைய ஸ்தானத்துல வருவதற்கு அவனுடைய செயல் கர்த்தரை நோக்கி பார்த்தது. இரண்டாவது, நாகமானுக்கு இழந்து போன பேரும் புகழும் புகழ்ச்சியும் மகிமையும் திரும்ப கிடைத்தது. என்ன தெரியுமா? அந்த சிறுப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு இப்போ இந்த ஸ்பாட்ல நீங்க கீழ்ப்படிவீர்கள் சொன்னால் அதே பேரும் புகழ்ச்சியும் திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த மனைவி நாகமாட்டு சொன்ன உடனே நாகமன் அதை கீழ்ப்படிந்து என்னுடைய குஷ்டரோகம் மாற வேண்டும் சொல்லி அவன் ஸ்தோத்திர அதிகாரத்தோடு அவன் அனுமதியோடு அவன் இஸ்ரவேல்ல எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு நேராக ஆமென் பயணப்பட்டு போனான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தீர்க்கதரிசியை தேடி போனா அந்த தீர்க்கதரிசி ஆமென் நாகமான் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுடைய புகழ்ச்சியும் அவனுடைய கீர்த்தியையும் அவனுடைய மகிமையும் ஆமென் ஸ்தோத்திரம் எலிசா தீர்க்கதரிசிக்கு எல்லாம் சொல்லப்பட்டது. அவனுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. சீரியாவில் அவன் இருக்கிற அந்த நாட்டின் படத்தளபதி இவன் ஒரு பெரிய ஆளு, இவனுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் இப்படிப்பட்டது அப்படின்னு உடனே நாகமானை வந்து கொண்டிருக்கான்னு அவன் கேள்விப்பட்ட உடனே இங்கிருந்து ஆள் சொல்லி விடுறான், அவன் என்ன வந்து பார்க்க வேண்டாம் அல்ல சொல்லுமா, அவன் இந்த பொருளை எனக்கு வேண்டாம், போ அப்படியே திரும்பி போய் சொல்லு, போற வல்ல யோர்தான்ல 7 தரம் மூழ்கி எழும்ப சொல்லு. கரங்களுக்கு அல்ல சொல்லுவோமா? அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நாகமானுக்கு கோபம் வந்துருச்சு, நாகமானுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. நான் குளிக்கிறதுக்கு அங்க வந்தேன், நதியில முங்கக்கா நான் அங்க வந்தேன், என்னை அவர் தடவி சுகமாக்குவார்ல நான் நினைச்சேன், என்னை கையை பிடிச்சு பார்த்து என்னுடைய பலவீனத்தை அறிந்து எனக்கு சுகத்தை கொடுப்பார்ல நான் நினைச்சேன். ஆனா என் முகத்தை கூட அவர் பார்க்கல. அவர் சிகப்பாரா அவர் கருப்பா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, அந்த எலிசா தீர்க்கதரிசி எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது, அவருடைய முகத்தை கூட நான் பார்க்கலையே. ஆனால் எனக்கு திரும்பி போய் போற வழியில யோர்தான் நதியில முங்கிட்டு போன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர கோபம். நான் குளிக்கிறதுக்கு அங்க வந்தேன், எங்க ஊர்ல இல்லாத நதியா, எவ்வளவு பெரிய நதிகள் அங்க இருக்கு, அங்கே நான் குளிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி அவன் கோபப்பட்டதை பார்க்கிறோம். அப்போது அவனுடைய வேலைக்காரன் சொல்றான் நாகமான பார்த்து, பிரபுவே ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, எதுக்கு நீங்க இப்படி இவ்வளவு கோவப்படுறீங்க, நல்ல கவனமா கேளுங்க. அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? மூழ்கிறது தானே சொன்னார். மூழ்கலாம அந்த சொன்ன அந்த சாதாரண வார்த்தைக்கு அந்த கோபத்தோடு அவன் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிந்தான். கரங்கள் தலை சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த யோர்தான் நதியில அவன் மூழ்கின போது 1 2 3 4 6 7 மூழ்கும் போது 7ஆவது தடவை மூழ்கி எழும்புறான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறி திரும்பவும் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். திரும்பவும் ஒரு நல்ல ஒரு பட தளபதியான நிலையில கர்த்தர் நாகமானை வைத்தார். அல்ல சொல்லுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய ஆயத்தம்னா திரும்பவும் உங்களை அதே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அல்ல சொல்லுமா? யாக்கோபுடைய மகிமையை திரும்பி வர பண்ணது போல இஸ்ரவேலுடைய மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். நீ பலவீனப்பட்டதுனால சொந்த பந்தங்கள் உங்களை வெறுத்தாங்களா? உறவினர்கள் குடும்பத்தார் உன்னை வெறுத்தாங்களா? கணவர் உன்னை வெறுத்திருக்கிறாரா? மனைவி உங்களை வெறுத்திருக்கிறாங்களா? பிள்ளைகள் உங்களை வெறுத்திருக்கிறாங்களா? மீண்டும் ஆரோக்கியத்தோடு சுகபலத்தோடு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் வாழ திரும்பவும் அதே சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுவீர்களா? சத்துடைய வார்த்தையை கீழ்ப்படுவீர்களா? மீண்டும் அதே நிலையில கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கரங்கள் தள்ளி சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இழந்த ஆமென் உங்களுடைய நற்பெயர்கள், நீங்க இழந்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நல்ல ஆமென் ஸ்தானத்தை திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை உயிர்ப்பித்து உங்களை உயர்த்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நான் திரும்பவும் இஸ்ரவேல் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. ஏசாயா 61:7 வாசிப்பாங்க. ஏசாயா 61:7 சீக்கிரமா வாசிப்பாங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக எல்லாரும் உங்களை ஒதுக்குறதால உங்க சரீரத்துக்கு அந்த பலவீனத்தை வெளியே சொல்ல முடியாம தலை குனிந்து வெட்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார் உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா 29:22 வாசிப்பார். ஏசாயா 22 ஆகையால் கர்த்தர்
யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. யாரெல்லாம் அவங்களை கேவலமா, யாரெல்லாம் அவங்களை ஏளனமா பரியாசம் பண்ணாங்களோ, நிந்திச்சாங்களோ, அவமானம் கொடுக்கல, அற்பமா எண்ணுனாங்களோ, அவங்க முன்னாடி அதே ஆதி மேன்மையோடு கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவா. உங்க குடும்பத்தை நிற்க பண்ணுவா. உங்க வியாபாரத்தை கர்த்தர் நிற்க பண்ணுவா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிற்க பண்ணுவா. உங்க முகம் செத்து போவது இல்லை. திரும்பவும் கர்த்தர் அதே ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். மூன்றாவது ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். லூக்கான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12-13 எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கான சுவிசேஷம். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாள் கழிந்து இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி முழுவதையும் அழித்து போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கால தகப்பனோடு இருந்த ஒரு பிள்ளை, தகப்பனுடைய பாதுகாப்புல இருந்த பிள்ளை, தகப்பனுடைய அரவணைப்புல இருந்த பிள்ளை. ஆனா இன்னைக்கு தகப்பன் தனக்கு வர வேண்டிய சொத்து, தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, ஆஸ்திகளை வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனதும் அல்லாம, துன்மார்க்கமா ஜீவித்ததும் அல்லாம, தகப்பனிடத்தில் வாங்கின அத்தனை ஆஸ்திகளையும் அழித்து போட்டான். சொல்லுமா. தகப்பனோடு இருக்கும்போது அவனுக்கு அழிவு வரல, தகப்பனை விட்டு தூரம் போன போது அவனுக்கு அழிவு வந்தது. அவனுக்கு இருந்த சொத்து சுகத்தை அவன் அழித்து போட்டான். கரங்கள் உயர்த்தி யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேல் மகிமை திரும்பி வர பண்ணுவேன். தகப்பனை விட்டு தூரம் போன அந்த மகனை திரும்பவும் தகப்பன் தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். இந்த வருஷத்துல நிறைய பேர் தகப்பனை விட்டு தூரமா போயிருப்பீங்க. தகப்பனுக்கு ரொம்ப தூரம் துன்மார்க்கமா ஜீவியம் பண்ணி பாவத்துல விழுந்து பாவத்துக்கு அடிமைப்பட்டு பரலோக தேவனுக்கும் அவர்களுக்கு தொடர்பு இல்லாதது போல நீங்க பின்மாற்றத்துல கூட நீங்க இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பவும் நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக அதே ஸ்தானத்துல நான் உன்னை நிலைநிறுத்துவேன். இந்த லூக்கான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18 வாசித்து பாருங்க. 18 நான் எழுந்து நான் என் தகப்பனிடத்துக்கு போய், அந்த மகன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் எழுந்து நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நினைச்சிருந்தா வேற எங்கேயாவது போயிருக்கலாம், வேற எங்கேயாவது போறதுக்கு அவனுக்கு பாதைகள் இருந்துச்சு. ஆனா அவன் வேற எங்கேயும் போகல. ஏன்னா தகப்பன் இடம் தான் மேன்மையான இடம் என்பதை உணர்ந்தான். தகப்பன் இடத்துல தான் சாப்பாடு இருக்குன்னு உணர்ந்தான். தகப்பன் இடத்துல தான் பாதுகாப்பு இருக்குன்னு உணர்ந்தான். என் தகப்பனத்துல இருக்கிற எந்த ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லைன்னு உணர்ந்ததுனால அவன் தன்னுடைய குறைவிலும் தன்னுடைய பாவத்திலும் அவன் இருந்துகிட்டு நினைக்கிறான், நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போவேன். அல்லேலூயா சொல்லுமா. மூன்றாவதாக, நீங்க இன்னைக்கு எழுந்து தகப்பனத்துல வர்றதுக்கு நீங்க ஆயத்தம்னா அவர் உங்களை அவருடைய செல்ல பிள்ளைய ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இழந்து போன அத்தனையும் திரும்பவும் தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவன் எப்பொழுது தான் இருந்த இடத்துல நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போவேன்னு சொன்னாரோ அப்போவே தகப்பன் தான் இருந்த இடத்திலிருந்து எழும்பிட்டார். கரங்கள் தள்ளி சொல்லுவோமா. எப்போ என் பிள்ளை வருவான், எப்போ என் மகன் வருவான், என்னை விட்டு தூரத்துல போனவன் எப்போ வருவான்னு விழிமேல் விழி வைத்து காத்திருக்கிற தகப்பன் இவன் அங்க எழும்பின உடனே இவர் இங்க எழும்பிட்டார். அல்லே சொல்லுங்க. பிரியமானவர்களே, தகப்பனிடத்துல எழுந்து வாரான். அவன் தகப்பன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேரக்கு முன்னாடி தகப்பன் எதிர்த்து போய் பகுதியிலே அவனை கண்டுபிடிச்சிட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து, ஆமென், அவனுக்காக செய்யப்பட்ட காரியத்தை யோசித்து பாருங்க. வேலைக்காரனுக்கு தகப்பன் கட்டளை இடுகிறான், இவன் பாதரட்சியை கொண்டு கொடுங்க, இவனுக்கு விலையேறப்பட்ட வஸ்திரத்தை கொடுங்க, கையில மோதிரம் அணிங்க அப்படின்னு. இதெல்லாம் அவன் இழந்தது. அல்லேலூயா சொல்லுமா. அவன் எதெல்லாம் அழிச்சு போட்டானோ, எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் திரும்பவும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து, அவன் வேலைக்காரன் என்ற நிலையில வாரான். ஆனா மகன் என்ற ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி
தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறார். அவனுக்காக அன்னைக்கு ஒரு விருந்து செய்யப்பட்டது. அவனுக்காக அன்னைக்கு ஒரு சந்தோஷம், கொண்டாட்டம், விழா கோலமாக அந்த வீடு மாறினது. இழந்து போனதை திரும்பவும் அந்த மகனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு வசனத்தை தகப்பன் சொல்றாரு பாருங்க. 32வது வசனம். 32வது வசனத்துல தகப்பன் சொல்றாரு பாருங்க, மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனா திரும்பவும் காணப்பட்டான், திரும்பி வந்துட்டானே. அதனால நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா? நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? சொல்லுமா, அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அவன் காணப்படாம போனா திரும்பவும் காணப்பட்டான். இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நீங்கள் அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், வரங்களை இழந்திருக்கலாம், கன்னிகளை இழந்திருக்கலாம், தெய்வ பிரசன்னத்தை இழந்திருக்கலாம், ஊழியத்தை இழந்திருக்கலாம், சபையில பொறுப்புகளை இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் அதே ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வரணும். உங்க ஜெப வாழ்க்கையை மீண்டும் புதுப்பிக்கணும். ஆமென். ஆராதிக்கிற செய்கிற காரியங்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்காக செயல்பட காரியங்களை நீங்கள் புதுப்பித்து செய்யும் போது கர்த்தர் திரும்பவும் உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். ஆமாம். யோவான் 1:12 சொல்லப்பட்டபடி தேவனுடைய பிள்ளைகளின் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுன போல இஸ்ரவேலின் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இழந்த ராஜ்யத்தையும் முக கலையையும் அவன் மேன்மையும் திரும்ப கொடுத்தார். காரணம், அவன் வானத்தை நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தனால. அவனை விட்டு போன பிரபுக்களும், அவனை விட்டு போன ஆமென் ஸ்தோத்திரம் மந்திரிமார்களும் அவனை தேடி வந்தாங்க. அதே போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்க கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் சொன்னால் இழந்து போன அத்தனை பேரும் உங்களை தேடி வர வைப்பார் கர்த்தர். இரண்டாவதாக நாகமான் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். அந்த சிறுப்புடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால ஆமென் ஸ்தோத்திரம், இழந்து போன அந்த புகழ்ச்சியையும் மகிமையும் மேன்மையும் அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல அந்த இளைய குமாரன் அவன் ஒரு முடிவு பண்ணி தீர்மானித்து எழுந்து என் ஆமென் தகப்பனிடத்தில் போவேன்னு சொல்லி தன் குற்றத்தை உணர்ந்து வந்ததுனால மறுபடியும் அதே இளைய மகன் என்ற ஸ்தானத்துல தகப்பன் அவனை உயர்த்தி வைத்து மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக மகிழ்ந்தார். அல்லே சொல்லுவோமா? இந்த வருஷத்துல திரும்ப தருவார். எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு தூரம் போச்சோ, தெய்வீகத்திலும் உலக பிரகாரம் ஆசீர்வாதத்திலும் கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப தருவார். பன்மடங்கு தருவார், 1000 மடங்கு தருவார். பண்டக சாலை நிரம்பி வழியத்தக்கதாய் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. மீதம் எடுக்கத்தக்க அளவுல கர்த்தர் நமக்கு தருவார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் தருவார். நாம இழந்து போன அத்தனையும் திரும்ப நமக்கு தருவார். கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் சொன்ன செய்தியின்படி நடந்து கொள்ளுங்க. இழந்து போனதை திரும்ப தருவார்.